சேலம் ஆத்தூர் ஸ்ரீ உக்ரகதலி லட்சுமி நரசிம்ம பெருமாள் கோவில் குறித்து இன்று ஒரு கோவில் பகுதியில் பார்க்கலாம். இந்த பகுதியோடு வைகரை செய்தியின் இந்த பகுதி நிறைவடைகிறது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள தம்பம்பட்டி பகுதியில் 1000 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ உக்ரகதலி லட்சுமி நரசிம்ம பெருமாள் கோயில் அமைந்துள்ளது. இந்த திருத்தலம் மலைவாழ் மக்களின் வியாபார ஸ்தலமாகும். மலைசாதி மக்கள் தங்கள் விளைபொருட்களாகிய காய், கனி, வாசனை திரவியங்களை இங்கு விற்று செல்வது வழக்கம். அவர்களுள் கொல்லிமலையை சார்ந்த லக்ஷ்மி எனும் பெண் ஒருத்தி அவள் கொண்டு வந்த வாழைப்பழம் தினமும் காணாமல் போகவே இது பற்றி ஊர் பெரியவர்களிடம் முறையிட ஊர் பெரியவர்களும் செய்வதறியாது திகைத்தனர். இது குறித்த ஆழ்ந்த சிந்தனையில் உறங்கிய லக்ஷ்மியின் கனவில் ஸ்ரீமத் நாராயணன் தோன்றி காணாமல் போன வாழைப்பழத்திற்கு நானே காரணம் என்றும், மலை சாதியினர் இரவு தங்கும் இடத்தில் கதலி பழத்தின் வடிவில் சுயம்பு மூர்த்தியாக இருப்பதாகவும், இங்கேயே ஆலயமும் எழுப்பி எம்மை வழிபடும்படியும் கூறி மறைந்தார். தற்போதைய மூலஸ்தானத்தில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம மூர்த்தியின் மங்கள வடிவம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபட்டு வருவதாக ஸ்தல வரலாறு கூறுகின்றது. இந்த திருக்கோவிலின் முகப்பில் 41 அடி உயர ஆஞ்சநேயர் எழுந்தருளி காட்சி தருகின்றார். அருகில் ஸ்ரீ தும்பிக்கை ஆழ்வாராக ஸ்ரீ விநாயகர் பெருமானும், கோபுர வாயிலை கடந்தவுடன் ஸ்ரீபெருமாள் திருப்பாதமும், கொடிக்கம்பமும், வைகுண்ட பெருமாள் சுதை சிற்பமும் அமைய பெற்றுள்ளது. ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை நோக்கியவாறு கருடாழ்வாரும் காட்சி தருகின்றார். ஜெயன், விஜயன் ஆகிய துவாரபாலகர்களை வணங்கி உள்ளே சென்றார் 12 ஆழ்வார்களின் தரிசனமும் கிடைக்கின்றது. ஸ்ரீதேவி, பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் உற்சவ மூர்த்தியை தரிசித்தவுடன் மூலஸ்தானத்தில் சுயம்பு கதலி மூர்த்தியை மூலவராக கொண்ட ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் சங்கு, சக்கர அபய கரத்துடன் திருமகளை தன் தொடை மீது அமர்த்தி அனைத்து திருக்கோலத்துடன் தாமரை பீடத்தில் அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சி தருகின்றார்.